வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தானேண்ணா. இன்றைக்கு வந்து நாங்கள் கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சிக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும். அதோட வந்து அப்பட அந்தியொட்டியை முன்னிட்டு வந்து அந்த அண்டு வந்து நாங்கள் ஒரு அன்பளிப்பு பொருள் வந்து ஞாபகார்த்தமாக கொடுத்து கொள்வது. அதைத்தான் நாங்கள் பார்த்து வாங்க போகிறோம். நாட்கள் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறபடியாக அப்போ அந்த அலுவல்கள் வந்து நாங்கள் செய்ய வேணும். கொஞ்சம் கூடுதல் பொருட்கள் வாங்குறபடியாக ஒரு இடமா பார்த்து நாங்கள் விசாரித்து அதைத்தான் போய் என்ன பொருள் வாங்குறன்றதை தீர்மானித்து நாங்கள் அதை வாங்க போகிறோம். அந்த காரணம் கூடுதலாக வந்து இப்போ நிறைய பேர் நாங்கள் காய்ச்ச மட்டும் சொல்லிச்சினோம். இப்போ அவற்றை ஞாபகார்த்தமாக வந்து மரங்கள் கொடுக்குறது நல்லம் அப்படி என்று. ஆனால் என்னத்துக்கு நாங்கள் யோசிச்சு நாங்கள் என்றால் இப்போ மரங்கள் வந்து கூடுதலாக இப்போ எங்களோட கிராமங்கள் அதுகள் மட்டும் எல்லா வீட்லையுமே மரங்கள் கூடுதலாக நிற்குது, கண்டுகள் எல்லாமே நிற்குது. அப்போ இந்த முறை வந்து நிறைய இடங்களில் நாங்கள் போன இடத்துலையே எங்களுக்கு வந்து இந்த ட்ரேகள் அதுகளுக்கு கப்புகள் தந்துருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செலக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பெருசாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 3 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சட்டியை கொஞ்சம் விலை கூடினாலும் கொஞ்சம் நல்லதாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட நாங்கள். ஏனென்றால் நான் கொடுக்குற இதுவும் எங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கணும், அதை வேண்டிய பாவிக்கையும் அவர்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கணும் என்றதுக்காக வந்து அப்படி யோசிச்சிருக்கிறோம். அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் தேதி ஏன்னா 7ஆம் தேதி வந்து வீட்டில் வந்து அந்த ரெட்டி வீட்டுக்கு செய்து செய்கிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போய் அதை நாங்கள் விசாரித்தேன். நாங்கள் கூடுதலாக இப்போ 2-3 இடத்துல கேட்டுனாங்க. இப்போ கொழும்புலையும் கால் பண்ணி கேட்டுனான், ஜாழ்ப்பாணத்துலேயும் கால் பண்ணி கேட்டுனான், புதுக்குடியிலையும் கால் பண்ணி கேட்டுனான், கிளிநொச்சியிலையும் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு கொஞ்சம் பாத்திரங்கள் ஒன்று கடை ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஏனென்றால் அங்கே வந்து இப்போ நாங்கள் இது வழியாக கால் பண்ணி கேட்டதில் வந்து விலை கொஞ்சம் கிளிநொச்சியில் பரவாயில்லை. அதை விட வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் பார்க்க போனால் கிளிநொச்சியில் எடுக்கல வந்து எங்களுக்கு லாபம் மாதிரி தெரியுது. கொழும்புல எடுக்க வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்குந்தான். மற்றது நாங்கள் போய் அதை பார்த்து அதை இதணும் அந்த அளவுக்கெல்லாம் இப்போ டைமும் இல்லை. போய் பார்க்குறதுக்குரிய ஆக்களுமே நீ பார்க்கணும் போகிறோன்னா இப்போ நான் தான் போகணும். நான் போகிற அளவுக்கு இப்போ இல்லை. அதால் வந்து கிளிநொச்சியிலே எடுத்துக்கொள்வோம்னு பார்க்குறோம். அப்போ நாங்கள் தொடர்ந்தபடியே போய் அந்த கடையை பார்ப்போம். இந்த நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்களென்றால் இது வந்து இந்த இடம் வந்து இடம் என்றால் என்ன இடம் சொல்லி மருதநகர் நினைக்கிறேன். கிளிநொச்சியில் அந்த கரடிப்போக்கு சந்தி அலைஞ்சால திரும்பி இருக்க மருதநகர் அவரத்துலாம் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். அப்படியே நான் கிளிநொச்சிக்கு போகிறதால வந்து அப்படி இருக்கிறோம். இங்கே மணிவாழை வந்து இப்படி பூத்து மணிவாழையை கண்டே இப்போ கரகாலம் பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த நிறைய நாளைக்கு முதல்ல இந்த மணிவாழை பார்த்துருக்குறோம். முந்தைய காலங்களில் எல்லாட்ட வீட்லேயும் வந்து இந்த மணிமாலையே நிற்கும். கலர் கலர்லேயும் இருக்குது. இந்த கலர் தான் கூடுதலாக எல்லாட்ட வீடுகள்லேயும் நிற்கிறது. ஆனால் இது வந்து அழியாது. இப்போ நார்மலாக நீங்கள் கடும் கோடை காலத்துலேயும் தண்ணி இல்லாட்டிக்கும் அந்த கிழங்கு இருக்குது தானே, அது இருந்து அப்படித்தான் தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. கண்ணு கட்டு இந்த தேசத்துக்கு உண்மையிலுமே ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழலாக இருக்குது. வயல் நிலம் வீடியோ எடுத்து நாங்கள் இப்படியே நாங்கள் வழிக்கிடுவோமே. இப்போ நாங்கள் இந்த கடைக்கு வந்துட்டோமே. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்போ சந்தி வந்து அதில் தெரியுது. அதிலேருந்து யாழ்ப்பாண பக்கம் போகக்குள்ள நீதிமன்றத்துக்கும் டிப்போ சந்திக்கும் விடையக்குள்ளே இருக்குது என்கே சன். ஆனால் இது வந்து ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை. இங்கே நிறைய சமையல் பாத்திரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை விட நாங்கள் பார்த்த இடங்களில் இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் விலையும் வந்து கதைச்சி பேசி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் தான் வந்து இந்த காணொலியை பதிவிடுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். வீட்டு தேவையிலேருந்து ஹோட்டல் தேவையில் வரைக்கும் இங்கே வந்து சாமான்களை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பாருங்க எந்தெந்த பெரிய சட்டிகள் எல்லாம் இருக்குதுன்னு. நார்மலாக வந்து இப்போ நாங்கள் வீட்டு ஒரு பெரிய ஒரு அளவான நிகழ்வு செய்ய போகிறோம்னா இப்படி பாத்திரங்கள் எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் நல்ல பாத்திரம். இது பாருங்க, இதெல்லாம் நல்ல இந்த அரிசிகள் எல்லாம் போட்டு கழுவுறதுக்கு நல்ல பெரிய பாத்திரங்கள். இதுகள் வந்து அளவளவாக இருக்குது, ஆக பெருசாகவும் இருக்குது. அதோட இங்கே இந்த பால்கள் அதுகளெல்லாம் போட்டு வைக்கிறது பால்வாளி. இந்த குடத்தை தான் அம்மா சொன்னோம். இப்படி ஒரு குடம் நாங்கள் இந்த பொருள் வேண்டி கொண்டு வந்து இந்த குடத்தை வேண்டி கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு குடம் உண்டு. அப்பா வச்சு முதல் தோட்டங்களுக்கு தண்ணி ஊற்றுறவர். நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ கிடக்குது, அது ஓட்டையாக இருக்குது. ஆனால் அது இதே மாடல், இதே அலுமினிய குடம் தானே. முந்தைய காலங்களில் பெரும்பாலும் எல்லாமே கட்டாயம் மாட்டி கொண்டு போகணும். என்ன விலை தம்பி இது அடிச்சிருக்கா விலை? இதில் 2300 ரூபா.
இது பரவாயில்லையா விலைக்கு இந்த கப்பியில் தண்ணி அள்ளி இந்த குடம் நிறைச்சி குடம் தூக்கின காலம் இருக்கும் உண்மையிலே முந்தைய காலங்களில். இது ஒன்று வாங்க தான் பண்ணும் இந்த குடம். என்ன ஒன்று தான் கிடக்கு போல இருக்கு. ஒன்றா இருக்கு ஒன்று தான் இருக்கா? இதையும் திரும்பி வாங்கினோமே இப்போ எல்லாரும் வாங்கினோம். அது தரத்துக்குறைவு என்ன. இது வந்து சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே சில்வர். இதுகளும் வந்து வாங்கி வைக்கலாம் உண்மையிலுமே. இந்த ஆக பெருசு இல்லாமல் வீட்டு தேவைக்கண்டா கொஞ்சம் சின்ன பாத்திரங்கள் இதுலேயே சின்ன பாத்திரங்கள் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் நல்ல சில்வர். அதை விட நான் பார்த்த மட்டும் நல்ல கேஜ், அந்த இந்தியன் குவாலிட்டின்னு சொல்லிடணும். அதே மாதிரி நல்ல கேஜாக இருக்குது. ஒரு மடங்குற ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நான் முதல்ல அந்த இந்தியாவில இருந்து கொஞ்சம் பொருள் கொண்டு நான் இல்லை அதை வச்சு நான் சொல்றேன். இது நல்ல கேஜான பொருள். அங்கே ஒன்றை விட இங்கேயே பண்ணலாம் அந்த இப்படியான பொருட்கள் எல்லாம். சரியான பெரிய பாத்திரம். இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த அரிசிகள் அதுகளுக்கு போட்டு மூடி வைக்கலாம் வீடுகளுக்கு. நல்ல பளிச்சன் இருக்கு பாருங்க, முகம் தெரியுது இதில் ஏன்னா. அதோட அந்த வாளியல் பாருங்க, அந்த தூக்கு வாளியல் சொல்லுவோம். வாளியலும் அளவளவான வாளியல் இருக்குது, சில்வர் வாளியல்லையே அப்படி வாளியும் இருக்குது. இது எந்த இப்படி ஒரு டிசைன் வாளியலும் இருக்குது. இது வந்து இந்த கறியல் அதுகள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதில் கிடக்கிற பாத்திரம் எல்லாம் கூடுதலாக ஹோட்டல் சமையலுக்கு தான் சரி. பெரிய பாத்திரம் அங்கே வழியில் டாசர்கள் இருக்கு, பெரிய டாசர்கள். உண்மையிலுமே இப்போ நார்மலாக இவ்வளோ பேர் எடுத்து வைக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஓரளவான பாத்திரங்கள் வந்து இருக்கணும் பெட்டர். ஏன்னாண்டா ஒரு தேவையை பொறுத்து எங்களுக்கு வந்து அங்கே இங்கே கேட்காமலுக்கு எங்கள்கிட்ட இருந்துட்டு தானே கரைச்சலையில் தானே. இப்போ வீட்டு சமைக்கிறதையும் தாண்டி ஓரளவான பாத்திரம் வேண்டி வைக்க வேணும். இனி வர்ற காலங்களில் வேண்டி வைக்கணுமென்னா ஒரு ஆசை. பார்ப்போம். இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். என்ன தாட்சியெல்லாம் பெரிய தாட்சிகள் இருக்குது நீங்கள். ஆனால் விலையும் வந்து கதைச்சி பேசி வாங்கி கொள்ளலாம் நீங்கள் வந்தீங்க. இதெல்லாம் நல்ல பெரிய தாட்சிகள் இதுகள் எல்லாம். இப்படி உள்ளுக்கு போகலாம். அப்படியே உள்ளுக்கு வந்தோம்னா பாருங்க நிறைய பிளாஸ்டிக் பொருட்களும் இருக்குது. அதுகள் வந்து கூடுதலாக இந்த கூடைகள் பேசனுகள் அதுகள் தான் எல்லாம் ஒரே வார்ப்பு முடியாது. அந்த தோசை பிராட்டி கொள்ளலாம். அதுகளுக்கெல்லாம் ஏற்ற கரண்ட். இது மரப்படியிலேயும் இருக்கு பாருங்க. இதுகள் வந்து அலுமினியம் மரப்படி நல்லா இருக்கு. என்ன இது நல்ல கேஜ் மாதிரி இருக்கு, அதுதான் முக்கியம். நல்லா இருக்கு, நல்ல கேஜ். இஞ்சி சொட்டு கூட இதனால நல்ல கேஜ், நல்ல அதை விட அந்த கைக்கு இதமாக இருக்குது. இதே மாதிரி என்னென்னா நீட்டுப்பிடி. இப்போ அடுப்பு இப்போ நெருப்பு வைக்கையில் தாண்டேக்க வந்து கொஞ்சம் நீட்டுப்பிடியாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா கைக்கு வந்து வைக்கி அடிக்கிறது குறைவாக இருக்குது. நல்ல நீள் அப்படியாகவும் இருக்குது. இதெல்லாம் சின்ன அகப்பையிலும் இருக்குது. மர அகப்பையல் அளவான அகப்பையல் இருக்குது. சின்ன குட்டியாக அகப்பையல் இருக்குது. இடியப்ப தட்டு பிளாஸ்டிக்லேயும் இருக்குங்க. பிளாஸ்டிக் தட்டுகள் என்ன மறந்துடாங்க. அந்த இது ஒன்று ஒன்று சொன்னீங்கல்ல, இட்லி சட்டி ஒன்று வாங்குவோம். போட்டை கிடந்தது வந்து அடியால் ஓட்டையாக போச்சு. கரை நாள் ஆகிட்டுது. முதல் ஒன்று வாங்கினாங்கள் இல்லை நாங்கள் கொடுக்குறது. இங்கே கரெக்ட் செய்கிற அந்த ஸ்க்ரேப்பர்கள் சின்னாக்களில் கூடுதலாக அந்த விளையாட்டு சாமான்கள் அதுகளும் இருக்குது. புட்டுப்பானை ஐட்டங்கள் எல்லாம் மேலே ஃபுல்லாகவே இருக்குது. அளவளவான சைஸுகளில் இருக்குது புட்டுப்பானை. அதுமாரி குழால் புட்டுப்பானை கேட்டில்கள் இருக்குங்க. ஃபுல்லாக கேட்டில். இந்த ரப்பர் வாளி இருக்குது தானே, பெரிய வாளியல், பெரிய வாளியல் இருக்குங்க. இடிய பவுரல் பூவரசா பூவரசன் என்ன விலை? இடிய பவுரல்லையே வந்து பூவரச முரல் தான் நல்லது. 2880 ரூபா எடுத்துருக்கீங்க. 1650 ரூபா எடுத்துருக்கீங்க. விலைக்கு பரவாயில்லையே. இந்த சிலது வந்து இதுக்குள்ளால வந்து சீரும். இந்த இந்த அதை படியாக பார்த்து பண்ணணும். மற்ற ஆக சின்ன ஓட்டையாக இருந்தாலும் சீரும். பரவாயில்ல. 1600 விலைக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இடிய பவுரல் வாங்கிக்க நீங்கள் பூவரச முரல் பூவரச மரத்தில் செய்த உரல் தான் நல்லது. நாங்கள் ஏற்கனவே வேண்டினாங்களோ அது இருக்குது. அது இதுலேயும் மலவளவான பேசனுகள் இருக்குது. இது சாம்பிராணி தட்டுகள். நீங்கள் அப்படி உள்ளுக்க போய் எங்களுக்கு தேவையானதை பார்ப்போம். இப்போ உண்மையிலே இதெல்லாம் காட்டினாங்களே என்னென்றால் எங்களோட காணொலியில் பார்க்குற யாருக்காவது பிரியோசனப்படும்ன்றதுக்காக நாங்கள் அப்படியே உள்ளுக்க போய் கத்தியல் கத்தி ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குண்ணா. உங்கள்கிட்ட இருக்குது கத்தி. ஆனால் மிரக்கறி வெட்டுறது கொஞ்சம் கூடுதலான தேவைப்பாடு தானே. இதுகள் தீட்டி பாவிக்கலாம். இந்த கத்தி தீட்டி பாவிக்கலாம். இப்போ நல்ல கூறாக இருக்குது. இப்போ கூறாக இருக்குது. அதை கொஞ்சம் தீட்டி பாவிக்கக்கூடிய கத்தி என்ன தான் நல்லது. இதுலேயும் ஒரு 3-4 பாண்டி நம்ம உண்டால் என்னென்றால் இப்போ எங்களோட அந்த அடி இது போட்டில் கட்டாயம் துளைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எல்லாரும் ஆடையால் பாவிக்கக்குள்ள வந்து கூடுதலாக துளையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இப்படி கத்தியல் என்றால் பிரச்சனை இல்லை, இது விலையும் குறைவு தான். விலையும் குறைவு. இப்போ நார்மலாக மரக்கறிகள் பண்ணுறதுக்கெல்லாம் கத்தியல் நிறைய தேவை, அதுகளையும் பார்த்து எடுப்பண்ணாங்க. இதில் வந்து அப்படியே பித்தளை பாத்திரங்கள் இருக்கு, ஏன்னா விளக்கு நிறகுடம் எல்லாம் பித்தளை, இதெல்லாம் பித்தளை இல்லை சார், நல்லா இருக்குது, வேணா வடிவாக இருக்குது அந்த விளக்குகள் எல்லாமே. மற்ற இது வந்து விலையையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். அப்படியே நாங்கள் உள்ளுக்க போவோம். அண்ணா நிற்கிறேன். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சுகமாக இருக்கிறோம்னா எங்களுக்கு இந்த அப்பாண்ட அந்தியோட்டி வருது, அதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி இப்போ பொருள் பார்ப்போம் மட்டும் வரப்போ என்ன பொருள்னு நாங்கள் இன்னும் பார்க்கல. உங்கள்கிட்ட வந்தால் உள்ளுக்கு ஏற்கனவே நாங்கள் இங்கே வந்த நாங்கள் தானே, அப்போ உள்ளுக்கு வந்தால் ஏதாவது பார்த்து எடுக்கலாம். இருக்குது தானே உங்கள்கிட்ட, நிறையவே இருக்குது தானே, என்ன எடுக்க ஸ்டாக் இருக்குது. மேக்ஸிமம் கூடுதலாக எவ்வளோக்கு தெரிவிங்க? இப்போ எனக்கு எவ்வளோக்கு ஒரு 500க்கு மேலேயும் எடுத்துக்கொள்ளலாம், 1000 வரைக்கும் எடுக்கலாம். சரி, அது நல்ல விஷயமே. அதை கேட்டால் தான் நாங்கள் செலக்ட் பண்ணலாம், கூட செலக்ட் பண்ணலாம். இப்போ இப்படி எவ்வளோ பார்ப்போமே. இதெல்லாம் ஃபுல்லாகவே பாஸ்கெட்டுகள், என்ன சில்வர் பாஸ்கெட்லாம் இதில் எது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கோம். நாங்கள் கூடுதலாக விரும்புகிறது அந்த ஒரு சட்டி கொஞ்சம் பிரியோசனமானதை தான் விரும்புகிறோம். பார்ப்போம் பார்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் பிளேட்டுகள் இருக்குது, சின்ன சின்ன பிளேட்டுகள், சின்ன கூடுதலான இடங்களில் வந்து பார்க்குறாங்க இப்படியான பிளேட்டுகள்லாம் கொடுக்குறவையோ. அதுகள் வந்து என்னென்றால் இப்போ ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தானே, இது என்றால் கொஞ்சம் பெருசாக பார்த்தோம்னா நல்ல நல்ல பிளேட்டுகள்லாம் வந்து நல்ல கேஜானது, கேஜா கேஜ் தான். இது வந்து 900 ரூபா ஒரு பிளேட். இந்த பிளேட்டுகள் 900 ரூபா அடிச்சிருக்கிறதுனா எவ்வளோ போடுவீங்க? இது 1000 ரூபா அடிச்சிருக்குது. அது இது 900 ரூபா இருக்குது. இந்த பிளேட்டுகள் என்ன விலை போடுவீங்க? 500 ரூபா கொடுத்துருவீங்க. இது எவ்வளோ அடிச்சிருக்குது? 900 ரூபா அடிச்சிருக்கிறது. 900 ரூபா அடிச்சிருக்கிறது வந்து அண்ணா 500 ரூபா போட்டு தருவாராம். ஆனால் 500 ரூபாய்க்கு என்னை பொறுத்தளவுக்கு நட்டமே இல்லை, அந்தளவுக்கு ஒரு கேஜாக இருக்குது. பயங்கர கெஞ்சு வருங்க. எப்படி இந்தியன் தொட்டு பார்க்க எவ்வளோங்குது. இதுலேயே வந்து பெரிய பிளேட்டுகளும் இருக்குது, இந்தியன் பெரிய பிளேட்டுகளும் இருக்குது, அதே மாதிரி சின்னனும் இருக்குது. பயங்கர கேஜானது எல்லாம் சின்னனும் இருக்குது. 1400 ரூபா. 1400 ரூபா 1000 ரூபா கிடையாது. 1400 ரூபா 1000 ரூபா எவ்வளோண்ணா வரும்? ஆனால் 1400 ரூபாய்க்கு 700 ரூபான்றதுல இப்போ எவ்வளோ எடுக்கிறோம்ன்றதுலேயும் இருக்குதா? சரி, இப்போ நாங்கள் நார்மலாக சில்லறையாக எடுக்க போகிறோம்னா எவ்வளோ போடுவீங்க? 50 ரூபா. பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ நார்மலாக நாங்கள் 750 ரூபா ஒரு 5 பிளேட் தான் எடுக்க போகிறோம்டா. 200 ரூபா விற்கிறோம். இப்போ தொகையாக எடுத்தீங்கன்னா 175 ரூபா வரும். இந்த பிளேட்டு இது கொஞ்சம் இந்த கேஜ் குறைவு தான். கேஜ் குறைவுன்னு சொல்லல, சின்ன நல்லபடியாக எடுத்தோன்னா எங்களோட வேலையை பழச்சி பார்க்குறது தானே, பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த நல்லா இருக்குது, டிசைனுகள் எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்த என்ன உலகத்தையும் பொறுக்கி வச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்போ எது பார்க்க போகிறீங்க நீங்கள்? பார்த்தா தான் தெரியும். இது வந்து இது நார்மலாக எல்லாரும் இதுதான் பெரும்பாலும் கொடுக்குறோம். இந்த பிளேட்டுகள் என்ன நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். 110 ரூபா. இது பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் இதுகள் கூடுதலாக கொடுக்குறது. அப்படி இப்படி எங்களோட வீட்டிலேயே கிடக்குது ஞாபகம் பிளேட் இருக்குது. என்ன இதுலேயே இந்த சின்ன சின்ன டிஷ்கள் எல்லாம் இருக்குது நிறைய. இது சின்ன சின்னங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுலாம் இது நல்ல சின்ன பிளேட்டு. அது ஏராளமானது கீழே கிடக்கு. அப்போ இது ஃபுல்லாகவே பிளேட் ஐட்டம் தான். இங்கே பார்த்தீங்களா இந்த பிளேட்டை பாருங்க, இதை பாருங்க இப்படி இருக்கணும். நல்ல அந்த குட்டியை தட்டுறையும் மாதிரி தான் இருக்கு. என்ன இது கொஞ்சம் லோ வெயிட் தான், அதே சைஸ் தான், விலை குறைவு. இது என்ன விலை? இது கொஞ்சம் வெயிட் குறைவு தான். மற்ற இது சுற்றி விலையும் பெருசாக இல்லை. 750 ரூபா அடிச்சிருக்கு. 220 ரூபா தான். 320 220. இது எவ்வளோ சொன்னீங்க? இது வந்து 330 ரூபா. இந்த பிளேட் நல்லா இருக்கும். அவனை எவ்வளோ அடிச்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 750 ரூபா அடிச்சிருக்கு. குவான்டிட்டி கேட்டிங்க தானே? தொகையாக எடுக்கிற நல்லபடியாக. சரி பார்ப்போம். சின்ன டிஷ்ஷு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விலை இதெல்லாம் 155 ரூபா வரும். என்னென்னு பார்த்தோம்னா இப்போ இது நார்மலாக இது நாங்கள் வீட்டு பாவனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கொடுக்க வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கக்கூடிய மாதிரி கொடுப்போம். இதெல்லாம் எனியில்லைன்ற ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் ஃபுல்லாக இந்தியன்ற தான். மற்ற செய்ய அம்மா சொன்னால்
குத்து விளக்கு 2 பார்க்க சொல்லி அந்த மற்ற குத்து விளக்கு இருக்கும் நான் வெங்கலம் தானே பித்தளை சில்வர்லேயும் இருக்கு சில்வர் என்ன அப்போ சரி இது இருக்கட்டும் வேண்ட சொல்லுவாம்மா இது நார்மலாக சின்ன சும்மா ஏதாவது சின்ன தேவைகளுக்கு மட்டும் பாவிச்சுக்கோங்க இப்படி தானண்ணா இது என்ன விலையண்ணா ஓ இது அதேண்டா சில்வரண்டா சோடி 2600 சோடி 2600 இது 9000 சோடி 9000 அடித்த விலையில குறைச்சி போடலாமா 8500 போடலாம் சோடி ஆனால் இது வேண்டி வச்சா எங்களுக்கு வேறு தேவைகளுக்கும் தேவைப்படும் என்ன செய்யும் இது இப்போ நாங்கள் செட்டாக வாங்குறது இன்னும் நல்ல இப்போ அப்படி இருக்கும்ண்ணா இந்த இதுலேயே வெங்கலத்துலேயே இப்போ நாங்கள் எவ்வளோ அது 17,000 என்னென்ன வரும் அதில் 2 குத்து விளக்கு பன்னீர் செம்பு நிறகுடம் சந்தன கிண்ணம் 3 10 ஸ்டான் ஒரு வேய் வரும் ஏனண்டா இப்போ நாங்கள் நிறகுடம் வைக்கிறேன்டா இந்த செம்பு இந்த செம்பை வச்சுட்டு இந்த விளக்கு வைக்கிறது அவ்வளோ அழகாக இருக்காது எங்களுக்கு இதே மாதிரி செட் பண்ணி தாங்கண்ணா ஒரு செட்டாக எடுக்கிறேன்டா அவ்வளோ செட்டா நடுகளும் அம்மா இந்தியா போய் சொல்லி அம்மா இந்தியாவுக்கு போய் சொல்லி விட்டவா அந்த எனக்கு அந்த டைம் சரியா வாய்க்காதால் அதை எடுக்க இல்லாமல் போச்சு இது கட்டாயம் மட்டும் தேவையானது ஏன்னா இப்போ அப்பாண்ட இதுக்கு இந்த பொருளோட வரைக்கும் சொல்லுவான் தம்பி இப்படி எல்லாம் செட்டாக வேண்டிய சொல்லல சோடியா குத்து விளக்கு வேண்டி கொண்டு வச்சுருவான் ஆனால் இப்போ நான் பார்க்குறேன்னா தனியாக குத்து விளக்கு மட்டும் வாங்கி பிறகு வேறு தேவைகளுக்கு வந்து இதை மட்டும் பாவிச்சுக்கொள்ளலாம் செட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லா இருக்கும் இங்கே இருக்குது செட்டாக இந்த இது இப்படியே சில்வர் செட் என்ன விலை அண்ணா அப்படியே இல்லாமல் சில்வர் செட்டாக என்ன விலை ஆனால் என்னண்டான்னா குத்து விளக்குன்ற கேஜில் மற்றதொன்றும் இல்லை அதுதான் பிரச்சனை எங்களுக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் கேஜாக எடுக்கல ஒன்றா இன்றைக்கில்ல இந்த மற்ற சாமான்கள் 2-3 நாள் செண்டாலும் பரவாயில்ல இதெல்லாம் கொஞ்சம் கேஜாக வேணுமுண்ணா இப்போ நாங்கள் பார்த்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு நல்லது தான் வேணும் எடுத்தாங்க பிரச்சனை இல்லை மற்ற எல்லாரும் வாங்கி கொள்ள மாட்டாங்க சில்வர் இருக்கிறபடியான 5000 செட் அப்படியே சரி நாங்கள் ஒருக்கா அம்மாட்டையும் இருக்க கதைச்சு கொண்டு கேட்போம் அதை கேட்டுட்டு இப்போ நாங்கள் நிறைய பாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பாருங்க நல்ல வடிவாக இருக்குங்க அந்த 3D டிசைன் மாதிரி இருக்குது பில்ல 1500 அடிச்சிருக்கு 700 உண்மையாக அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள் நல்ல வடிவும் நல்ல டிசைனும் இது 1750 இதெல்லாம் நல்லா சூடு வச்சிருக்கு இது நல்லா இருக்கு இது என்ன வேணுமா இது நல்ல அதெல்லாம் இது இல்லை அடிக்க 1600 இது செட் என்ன அப்படி செட் 9 பீஸ் வரும் இப்படியே செட்டாக இருக்குது 9 பீஸும் அப்படியே என்ன விலையாண்ணா 9 பீஸும் அப்படியே உங்களுக்கு 16,500 16,000 லாபம் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் இது 5500 உண்டு ஆனால் இப்போ செட்டு 9 பீஸ் வரைக்கும் 16,500 செட் எடுக்கும்போது லாபம் மற்றது எல்லாமே கேஜும் மூடியும் தானே வேறு போகுது நல்ல லாபம் அப்படி செட்டாக வாங்குறாங்க லாபம் தனியாக வாங்குறது இல்லை பார்க்க செட்டாக வாங்குறாங்க மூடியோட வருமோ இது இங்கே பாருங்க எப்படி இருக்குது அந்த இதுவும் செட் தான் இந்த வெளியில் பார்க்க கேஜ் இன்னும் வெயிட்டாக இருக்கு அந்த பாருங்க ஹீட் வச்சுருக்கு இதை பிடிச்சி பாருங்க இந்த மூடியை மட்டும் பிடிச்சி பாருங்க இன்னும் ஹீட்டாக இருக்கு பொருங்க இது இருக்க பிடிங்க இது என்ன 2 கிடக்குற மாதிரி கிடக்குது இல்லை ஒன்று தான் அந்த டபுள் மாதிரி சூடு சூடு வெளியில் சுடாதானே இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா வெளியே சுடாது அந்த டீ குடிக்கிற கப்புகள் மாதிரி இது என்ன பயங்கர பாரம் இது என்ன விலையாண்ணா 4500 அதுவும் செட் தான் 3 பீஸ் ஆனால் ஒன்றோட கேட்கல ஒன்றோட கேட்க விலை கூட தான் போட்டிருக்கு 4500 எடுத்தா கிட்டத்தட்ட 3000 வரும் செட் எடுக்கும்போது லாபம் தனித்தனியாக பிரித்து வச்சா சில டைம்
சின்ன சைஸ் விற்காது. ரைட் ரைட். அதனால தான் இந்த இதெல்லாம் 3 வீட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு பேசணுமா இருக்கும். பார்த்தா இந்த சைஸ் நம்மளுக்கு விற்காம போனால் குத்திட்டாங்க. அதானே அது பாதிக்கணும் போது அது ரூபாய் கொடுக்குறோம். அது இஞ்சால ஃபுல்லாகவே மாவல். நாங்கள் அதுகளை வந்து பெரிய அளவில் பார்க்கல. இதில் அப்படியே இதுகளும் பெரிய பெரிய இந்த இதுகள் வந்து இந்த சாப்பாடுகள் போடுற லஞ்ச் பாக்ஸ்லாம் நல்லா இதுக்கு மூன்று செட்டுண்ணா எல்லாத்தையும் போட்டு பூட்டி போட்டு அப்படியே தூக்கி கொண்டு போகிறோம். இதில் ஒழிச்சுக்கணும் கறியல் அந்த கூடுதலாக இது எங்களுக்கு தேவைப்படும். இந்த வயல்கள் அதுகள் சாப்பாடுகள் இருக்குல்ல கறியை போட்டுட்டு கறியல் பண்ணி போட்டு கொண்டு போகணும். ஓ அதுதான் அதுதான் சுகம். இதுகளுக்கு டிஷ்ஷுகள் இருக்குது. இதில் வந்து இப்படி இதை விட கொஞ்சம் பெரிய டிஷ் தான் நாங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் பெருசு கேச்சாக இருக்கும். அந்த மாதிரியும் ஐட்டம் இருக்குது. இப்படி நல்லா இருக்குது. இஞ்சி பாருங்க, இதெல்லாம் கொடுத்தால் பிரியோசனமாக இருக்கும். அதை விட ஒரு சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட மற்றது ஒரு அரிசி கழுவுற ஒரு மரக்கறி கழுவுற எல்லாத்துக்குமே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பேர் குத்தி வேணுமா? ஓ ஆமாண்ணா, ஆண்டுக்கு பேர் குத்தி கொடுப்பான். இதெல்லாம் பேரெல்லாம் குத்தி வரும். உங்களுக்கு 850 பேரெல்லாம் குத்தி 400 ரூபா. பேரெல்லாம் அடித்து 400 ரூபா. எங்களுக்கு வந்து மொத்தமாக 400 எதிர்பார்க்குறோம். 400 பீஸ். அதில் 300 வந்து பேர் அடிப்போம், 100 வந்து அடிக்காமல் விடுவோம். சில வேளையில் ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் பண்ணலாமா? இங்கே பேர் ஊற்றி ரெடியாக இருக்குதுண்ணா. 75வது ஆகவே நாளுக்கு. இப்படியானது தான் சொல்லி நாங்கள் கொடுப்போம் மட்டும் நான் எதிர்பார்த்துருக்கேன். நெஞ்சு பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு. நல்லா இருக்கு. இது என்ன விலையண்ணா? இது பேரெல்லாம் பொறுத்து உங்களுக்கு 400 ரூபா வரும். பேரெல்லாம் குத்தின வடி. இது வந்து 14 நம்பர் பவு. பெருசு பெரிய பவு. இது ஒன்று எடுங்க. அப்படி இருக்கு. இந்த கேச்சும் பிரச்சனை இல்லை. இது நல்ல கேச், பழைய இது இல்லை. 800 ரூபா அடிச்சிருக்கு. இது இப்படி ஒன்றை பார்ப்பேன் சொல்லி. இப்படியா? ஓ இப்படி ஒன்று பார்ப்போமே. இதில் ஒன்று எடுங்க. அண்ணா கையில் வச்சுக்கிறது நல்லா இருக்கு. இதே பார்ப்போம், இதே பார்ப்போம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அடிப்பக்கமும் நல்லா இருக்குது. வளைச்சு இப்படி வைக்கிறேன் அடிச்சதுக்காக இப்படி வச்சு அமர்த்தி பார்க்குறேன் நான். எல்லா பாத்திரத்தையும் வாங்கின உடனே இப்படி கையால் ஒரு தேண்ட பேலன்ஸை கொடுத்து நெலிஜி பார்ப்பேன் எந்த அளவு கேச்சா இருக்குதுன்னு சொல்லி. இது நல்லா இருக்கு. தரமாக கொடுக்கணும் எடுத்தால் அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீடு பாவனைக்கு மரக்கறி பாத்திரம் எல்லாத்துக்கும் நல்லா 90 யூஸ் ஆகும். வேணா எப்படியும் அடிக்கடி யூஸ் பண்ணும்போதும் சரி இன்னும் தந்ததுன்ற ஒரு ஞாபகம். அதுதான் உண்மையிலேயுமே தான் அந்த ஒரு காலங்கள் ஞாபகம் பெறும், ஞாபகங்கள் பெறும். உண்மையிலேயுமே இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. என்ன 2 முறையே இல்லையா? இது பேரெல்லாம் அடிச்சு 400 ரூபாய். இது பேரெல்லாம் அடிச்சு 450 ரூபா இருக்குது. கொஞ்சம் டிசைனுங்க கேச்சும் கூட. அப்போ அதையே பார்ப்போமே. ஓ அப்போ நாங்கள் இதையே செலக்ட் பண்ணுவோம். இங்கே வடிவா பாருங்க, இதுதான் பொருள். நல்ல பெருசு, நல்ல பெருசு. கிட்டத்தட்ட இது எத்தனை சைஸ் எதுவும் இருக்கும்ண்ணா? இதுக்கு 16 கிட்ட வரும். விட்டோம். ரைட் ரைட் ரைட். ஓகே, நல்ல பெருசு, நல்ல டிசைனும் உள்ளுக்க போட்டிருக்குது. இதில் நாங்கள் உள்பக்கம் தான் என்ன பேர் அடிக்கிறேன். நான் அப்பாண்ட பேர் எழுதித்தரலாம். நீங்கள் அடிச்சு எப்போ தருவீங்க எங்களுக்கு? 400 300 பேர் வேணும். 400 பீஸ் இருக்குது தானே? இப்போ 400 பீஸ் எடுக்கலாம் தானே? இது ஓகே, இது ஓகேண்ணா. இதே எடுப்போம். இது நல்லா இருக்குது. பார்த்தா மட்டும் நல்லா இருக்குது. இது எவ்வளோ சொன்னீங்க? பேரெல்லாம் அடிச்சு 450 பேரெல்லாம் அடிச்சு. இதை அப்போ எடுப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ இது இல்லாமல் கொடுக்குறேன்னா ஆக்களுக்கு இப்போ சொரியாக கொடுக்குறேன். இப்போ நாங்கள் 400 எடுக்கிறபடியே நீங்கள் இந்த விலை குறைச்சி போடுறீங்க. நார்மலாக விற்கணும் 500 விற்கணும். நார்மலாக 500 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபா போகும். ஒரு எழுத்துக்கு
நாங்கள் குத்துறதுல நாங்கள் வெளிநாடி தான் அடிக்கிறோம். ஓ பேர் அடிக்கிறோம். இப்போ பேர் வந்து எல்லாரும் இல்லை எழுத்தை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் காசு பேருக்கு முடிவடைப்பீங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு வந்து 2 ரூபாண்டா எங்களுக்கு 5 எழுத்து வருதுன்னா 10 ரூபா ஒரு பிள்ளைட்டுக்கு பேர் அடிக்க முடியுமா? சரி சரியா இல்லை பேர் அடிக்காமல் இப்போ நாங்கள் நார்மலாக வந்து உங்கள்கிட்ட இப்போ ஒரு 5 பீஸ் வேணுமான்னு சொன்னால் 500 ரூபா படி தருவீங்க. இது நான் குவான்டிட்டி தானே, இப்போ குவான்டிட்டி எடுக்கும்போது நாங்கள் அன்கோட்டில் கொடுத்துடலாம் தானே. சரி குவான்டிட்டியை தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி சரிங்க. இப்போ எங்களுக்கு இதுலேயே 400 பிளேட் எடுத்து பிரிம்பாக்கி எடுப்போம். இதை எடுத்தாச்சு இப்போ. நீங்கள் எங்களுக்கு இப்படியே பேரை குத்தி தாங்க 300க்கு. நாங்கள் அப்புறம் வீட்டை கொண்டு போயிட்டு அதை பேக்கில் போட்டு பேக் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வச்சு பேக் பண்ணால் கொண்டு போயிடலாம். இடம் பிடிக்கும், தனியாக பிடிக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு பேரை கொடுத்துருவோம். பேரை குத்தி எப்போ மாட்டில் தருவீங்க? எங்களுக்கு இன்றைக்கு எத்தனை தேதி? 26. 26. எங்களுக்கு 7ஆம் தேதி நிகழ்வு தானே. நீங்கள் 1ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி 4ஆம் தேதி மட்டும். அதுக்கு லேட் ஆக மாட்டேறீங்களா பேர் கொடுத்த? நாளைக்கு லீவு. ஞாயிறு கடை போட்டேன். நீங்கள் திங்கள் வார திங்கள் தந்தீங்கண்டா புதன்கிழமையா? ஏன்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு புதன்கிழமை அப்புறம் நாங்கள் அங்கே உங்களுக்கு மற்ற வேலைகள் பார்க்கக்குள்ள இதுகளை ஒதுக்கி விட்டுட்டோம்னா சுகம். புதன்கிழமை சரியா? புதன்கிழமை எடுப்பேன் மேலே. அவசரமெண்டா 2 கொடுத்து நாளைக்கும் எடுக்கலாம். எங்களுக்கு நாள் கிடக்கிறபடியே நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன். அவ்வளோ ஒன்று. ஏன்னா இன்றைக்கி இந்த இதுக்கும் பேர் அடிக்கணும். ஏற்கனவே ஆர்டர்கள் வேறையா கூட. சரி 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 இதுவும் பேர் அடிக்கணும். அப்போ சரி எங்களுக்கு சரி அப்படின்னா எனக்கு தோதை பார்த்து செய்வோம். நாங்கள் புதன்கிழமை எடுப்போம். எங்களுக்கு அங்கே இருக்குது நாள். இருந்தாலும் நாங்கள் சில நேரம் இன்னைக்கு அடையும் எங்கள் சந்தாக்கள் யாராவது வந்தாலும் கொடுப்பீங்களாண்ணே நீங்கள்? இதோட அப்படியே பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய ஜொக்கு இந்த டீ பிளேலியா இது நல்ல கேஸ். இது இதுலேயே பெருசு இருக்கா? இந்த கீழே இருக்கிற மாதிரி இருக்கு தம்பி. கீழே இந்த கைப்பிடி மட்டும் அந்த கலராக விடாததா கொஞ்சம் இதாக பார்க்கணும். இன்னும் ஒரு இது கொஞ்சம் பெருசு இந்த மாதிரி. இது 14, இது 13. கைப்பிடி விட்டா அவ்வளோ இருந்தாங்க கதை. ஓ இந்தியன் இது நல்லா இருக்கு தானே? அப்போ இதில் 2 தேத்தனி இதில் என்ன விலை இது? இது என்ன விலை? எந்த கப்? 950. 2 கப் தாங்க. இன்னொரு கப் தாங்க. அப்படியே இருக்க நாங்கள் நுரோட சிட்டி இருக்க பார்ப்போம். நுரோடம் சில்வரில் பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்த்தோம் நாங்கள்ண்டா அந்த பித்தளையில் தான் பார்த்தோம் நாங்களே வெங்கலத்தில். அது பார்த்து நாங்கள் அது வந்து குத்து விளக்கு நன்னும் நல்லா இருக்குது. குடங்கள் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது நார்மல் குவாலிட்டியில் இருக்கிறபடியால் நாங்கள் நார்மலாக இதையே கொண்டு முடிஞ்சு வச்சுக்கிறோம். இது வந்து செட்டு 5000 ரூபா. ஏன்னாண்டா எங்கட இந்த 30 நாள் தேவைக்கு வந்து கட்டாயம் தேவை இதுக்கு தனித்தனியாக இருக்குது. இப்போ செட்டாக எடுத்து வச்சுட்டு அது வந்து எங்களுக்கு தேவைப்படும், பிறகு தேவைப்படும். இப்போ இதை வந்து இதையும் எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து இந்த செட்டும் உண்டு சுஜி வேணுமென்று சொன்னது அது உண்மையில நல்ல தனித்தனியாக வாங்குறத விட அப்படி செட்டாக வாங்குறது நல்ல லாபம். அதை விட உங்களுக்கு இப்போ தேவையும் இருக்குது. இப்போ இவ்வளவு பாத்திரம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு தேவை உண்டு விரைக்குள்ளே தான் எங்களுக்கு வந்து கட்டாயம் வாங்க ஒரு இது வருது. மற்றது இந்த குடம் மூடியில் பாருங்கள் எல்லாத்துக்கும். ரொம்ப பீஸ் வரும். அப்படி இவ்வளவும் 16000 ரூபா தான் இந்த 9 பீஸ். 16000 ரூபா. மற்ற இது இப்போ நான் பார்த்தா மட்டும் இல்லை, வெளியில இருந்து எடுத்து கொண்டு வரதை விட இங்கே ஒன்றது லாபம். நல்ல லாபம் உண்மையிலுமே. இப்போ தனியாக நீங்கள் ஒன்று இப்படி வாங்க போகிறண்டாலே இப்போ இது சரியான வளைக்கவே இயலாது. என்ன மாதிரி துப்புரா வளைக்க இயலாது. அவ்வளோ தடிப்பாங்க போகிறது. இப்போ அதுதான் பார்த்துட்டு உண்மையிலுமே இது லாபமும் தேவையும். அதனால் வந்து இதையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் உலகங்களுக்கு சரியான சரியா
நாங்கள் அண்ணாக்கிட்ட பில்லை போட்டுட்டு இது வந்து இப்போ கொண்டு போகல, இது வந்து 2-3 நாள் அந்த அவரை பிரிண்ட் போட்டு எடுத்தோன்னா நாங்கள் இதை வந்து வீட்டை கொண்டு போகணுமோ. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம். உண்மையிலேயே இதெல்லாம் இந்த மற்ற நாங்கள் புரிம்பா வேண்டினது வந்து அத்தியாவசியமாக தேவையான உண்டு. மற்றது வந்து அப்பா அந்த ஞாபகார்த்தமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன சொல்கிறது இதெல்லாம் அதுதான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. உண்மையிலேயே இது ஒரு அருமையான ஒரு காணொலி உண்டு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்களும் தேவை என்றால் வந்து இந்த கடையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்த்த மட்டில் வந்து விலைகள் வந்து கதைச்சி பேசி செய்யலாம். அதோட விலைகள் வந்து கூடுதலாக நாங்கள் விசாரிச்சு இப்போ கூடுதலாக எல்லாருமே ஒரு பொருள் பண்ணுறோன்னா நிறைய இடத்துல விசாரிப்பினோம். விசாரித்த மட்டில் இங்கே வந்து எங்களுக்கு அது வேண்டுறது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்க்க போனால் இங்கே வந்து லாபமாக இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி.